தந்திரமாக மானவத்தாசரனை சென்று கௌரவரை சிறையெடுக்க வைத்தோம். இந்நேர வேளையில் கௌரவரை மடிப்பதற்காக காளியம்மன் கோவிலுக்கு மானவத்தாசூரன் 101 மன்னர்களையும் தனது பிசிறுவலையால் இழுத்து செல்கின்றான். ஆனால் கௌரவருடைய மனைவிமார்கள் அஸ்தாபுரத்தில் இருப்பார்கள். அவரிடம் சென்று இந்த செய்தியை எடுத்துரைக்க வேண்டும். அப்படி என்றால் இப்போது எங்கே செல்ல வேண்டும்? அஸ்தாபுரம் போவோமா? Bye.
என்னடாடே எனக்கு அப்படி அம்மா அழுகாச்சா வருது என்ன நீ ஏழு வர காட்டிற்கு போன மன்னன் இன்னும் இல்லம் தேடி வரவில்லை. வரட்டும் மெதுவா என்ன வேலை வேட்டைக்கு போனார் கணவர். ஏமா வேட்டைக்கு தானே போய்க்கிறது மெதுவா அடிக்கிட்டு வரட்டு விடுமா அம்மா 6 மாசம் கழிச்சு கூட வரட்டும் நான் எனக்கு என்ன மயிர புடுங்குற வேலையா மகாராஜா செஞ்சு விட்டு வேலை நான் செய்யறேன் இல்லையா அந்த வேலை செய்யற மந்திரி அரண்மனையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் குடிபடிகளுக்கெல்லாம் குறைகளை தெரு அப்படின்னு நான் கொடுக்கறேன் இல்லையா உனக்கு மட்டுமா அந்த உதவி செய்யாத போயிருவேன் பொண்ணா காகத்துக்கு கொண்டாட்டமா யாரும் அடுப்பு கழிச்சு ஊத்த குரல கேக்குது கண்ணம்மா யாரோ வருவது போல் தெரிகிறது. மாலத்தாமா தெரியுது மீதி எதுவும் தெரியல அம்மா அந்த திருவிழாக்கே தெரிஞ்ச நாரத குரல கேக்குது தங்களுடைய பாதத்தை நான் அடிபணிந்தேன் ஐயனே. என்னுடைய திருவடி திருபாதமணினால் இந்த அகிலத்தில் சீரும் சிறப்புடன் வாழ்ந்திருப்பேன் சுவாமி. அம்மா வாழ்ந்திரி என்று தாங்கள் உரைக்கிறீர்கள். ஆனா நான் எப்படி வாழ்வது? கானகத்திற்கு சென்ற என் கணவர் இன்னும் என் இல்லம் தேடி வரவில்லையே. அம்மையே அந்த பாண்டவர்களை தேடி போன என் மன்னவர் என் வீடு வந்து சேரலையே. அவருக்கு என்னானது ஏதானது எனக்கு ஒன்றும் தெரியவில்லை சுவாமி. உன்னுடைய கணவன்மார்கள் கௌரவ 101 பேரும் ஆரண்ய கானகத்திற்கு வேட்டைக்கு சென்றார்கள். வேட்டைக்கு சென்று வேட்டைகள் ஆடிவிட்டு வட்ட பாறை மீது சயனித்திருந்தார்கள். சயனித்திருக்கும் தருவாயில் தீர்த்தகிரி ஆண்டு வரக்கூடிய மகட வர்த்தகன் என்னும் ஒரு அசுரன் தனது கையில் உள்ள பிசிறுவலையால் 101 மன்னர்களையும் அரைத்து காளி அம்மன் கோவிலுக்கு பலி கொடுப்பதற்காக அழைத்து செல்கின்றார். அம்மையே மகனவர்தான் சூரனாகப்பட்டவன் என் கணவன்மார்கள் 101 மன்னர்களையும் சிறைபிடித்து காளி கோயிலுக்கு பலி கொடுக்க போகிறார்களா? அம்மையே சுவாமி இதற்கு என்னதான் வழி சுவாமி? இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாங்கள் லோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அம்மையாகிய நாகக்கண்ணியிடம் செல்ல வேண்டும். சென்று நாகக்கண்ணியிடம் சென்று சத்தியம் பெற வேண்டும். எப்படியாப்பட்ட சத்தியம்? என் கணவன்மார்கள் உயிரை காக்க வேண்டும், எனக்கு தாலி வரம் தர வேண்டும் என்று, என் தாலியை காக்க வேண்டும் என்று கைவரம் பெற வேண்டும். நான் எப்படி போக வேண்டும் அந்த இடத்திற்கு? உண்மை. ஆனால் ஒன்று, இவ்வாறு நீ சென்றால் அந்த அம்மையாகிய நாகக்கண்ணி உங்களுக்கு சத்தியம் செய்ய மாட்டார். உண்மைதான். கணவன்மார்களை காப்பாற்ற மாட்டார். அதனால ஏனென்றால் பாண்டவர்களும் கௌரவர்களும் எதிரி. பாண்டவர்களத்தில் வாக்கப்பட்டவள் அம்மையாகிய நாகக்கண்ணி. உண்மைதான். அதனால்
மூடி முக்காடிட்டு உன் முகம் தெரியாமல் நாகலோகம் செல்ல வேண்டும். 101 மன்னர்கள், அதாவது 101 அரசனுடைய மனைவிமார்கள் மூடி முக்காடிட்டு முகம் தெரியாமல் சென்று சத்தியங்களை பெற்றால் உன் கணவரை காப்பாற்றலாம். மறைமுகமாக நாங்கள் சத்தியங்களை பெற இல்லை என்றால் ஆண்டு மடிந்து விடுவார். ஐயோ அம்மையே, இப்பொழுதே நாங்கள் செல்கிறோம். அந்த நாகலோகம் தன்னை தேடி. அப்படியா? உண்மைதான். ஆகட்டும் சுவாமி. அம்மையே, போய் வரட்டுமா? சென்று வா. ஆகட்டும். யார் எங்கே? ஏமா இதோ என்ன சொன்னார் நாரத? நாரத முனிவராகப்பட்டவர் என்ன கூறினார் தெரியுமா? என்ன கூறினார்? ஏய், ஓய், என்ன அப்படி? என்ன அப்படியே நீ தெரிஞ்ச நாரத மகனோடு சேர்ந்து நீயும் செத்து போயிடணும். என்ன படிச்ச 101 இன்னொரு 102 அமுச்சு விட்டுருவோம். என்னத்துக்கு? எல்லாம் அமுச்சு விடுற வேலை தான் எனக்கு. போன மாசம் கூட பாதி அனுப்பிச்சு விட்டு நல்லாத்தியா? ஐயோ, இப்பொழுது நான் உடனடியாக நாகலோகம் செல்ல வேண்டும். என்னத்துக்கு? ஆமா. அங்க என்னத்துக்கு? அங்கயா? அங்க நாகக்கண்ணி அம்மா இருக்கிறாங்கல்ல, அவர்களிடம் நான் மறைமுகமாக சத்தியம் பெற வேண்டும். என் மாங்கலியத்தை காப்பேன் என்று நாகக்கண்ணியிடம் ஒரு சத்தியத்தை பெற்று வந்தால் என் கணவன்மார் உயிர் தப்பிக்கலாம் என்று நாரதன் உரைத்திருக்கிறார். அதனால இன்று தினம் நான் நாகலோகம் செல்ல வேண்டுடி. நான் என்னங்கிறாயா? உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. போலாம். அழுதுகிட்டே இருக்கிற. நான் உன்னை விட்டு சும்மா எனக்கு என்னங்க மயிர கொடுக்குற இல்லையா? நானும் பின்னாடி வரேன். போலாமா? 2 பேரும் போலாமா? ஏன் வண்டி பார்த்து 2 பேரும் இப்படி கம்மினுக்குற? வருவது என் கணவர் போல இருக்கிறதா? உங்க கணவரா அப்படி வண்டியில வரா? அப்படி ரதத்துல வருவாருல்ல? சொர்க்கரதத்திலயா? ஏய், என்ன சொர்க்கரதத்துல? என்ன சமாச்சாரம்? போலாம் வா. என்ன சமாச்சாரம்? நானா அங்க போ பண்ண நீ போவ. நாராயண நாராயண. உன்னை கல் எடுத்துட்டு மண்டை கண்டையெல்லாம் உடைச்சு போடுவான். வந்த வேலை சிறப்பாக முடிந்து விட்டு. சிறப்ப முடிச்சு சளியா பிடிச்சிருக்குதுன்னா சிறப்பு குடிக்கிறோமா? எங்க சிறப்பு கொடுத்துருந்தேன். வந்த வேலை சீர சிறப்புமாக முடிந்து விட்டது. என் வேலை இன்றைய தினம் சிறப்பாக முடிந்து விட்டது. சரி, தந்தை கொடுத்த சாபம் இன்று பழிக்காது. அதனால் என்னுடைய சொந்த இடம் சத்தியலோகம் சென்று வருகின்றேன். ஆகட்டும். நாராயண நாராயண.